இப்போ இருக்கிற ஏஐ உங்களுக்கு ஒரு வினாடி கொடுக்கக்கூடிய அந்த அவுட்புட் குவாண்டம் ஏஐல பார்த்தீங்கன்னா 0.25 செகண்ட்ஸில் அது கொடுக்கும். கால் சென்டர்ஸ் போடக்கூடிய ஒர்க் அது மாதிரி வேலையில் இருக்கக்கூடியவங்க அவர்கள் எல்லாம் நாள் கணக்காக செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் வினாடிகள்லேயும் சில மணி நேரங்களையும் செய்து முடிக்கும். இப்போ இது எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக இலவசமாக கொடுக்குறாங்களா, இல்லை எல்லாரையும் இதற்கு பழக்கப்படுத்துறதுக்காக இதை கொடுக்குறாங்களா? இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தது இல்லைங்களா, ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது, ஒரு போர் நடந்துட்டுருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் யாருக்கும் தெரியாத விஷயங்கள் ஒரு சைபர் வாரே நடந்தது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அது நீங்கள் படிக்கும்பொழுதே அதை நீங்கள் கிளிக் பண்ணுற தூண்டுற மாதிரி சில விஷயங்கள், இந்த லிங்க் இன்றைக்கி எக்ஸ்பயர் ஆகிடும். அதான் த்ரெட் என்னாங்கன்னா, எது ரியல் எது ஃபேக்குன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல ஏஐ பற்றியும் ஏஐ செக்யூரிட்டி பற்றியும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இன்றைய தேடல் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஏஐ சுற்றி தான் இருக்குது. நிறைய சந்தேகங்களும் ஏஐ பற்றி தான் இருக்குது. அதற்காக தான் இந்த நேர்காணல். இப்போ நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஃபனைட் நிறுவனத்துடைய அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் மற்றும் குளோபல் சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ESR செந்தில் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். ஏஐ அப்படின்னாக்கா நாங்களாம் சின்ன சின்ன விஷயங்கள், இந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுது அப்படிங்கிற லெவலில் இப்போ எல்லாருக்குமே தெரியும். ChatGPT, ஜெமினி இப்படி எல்லாமே ஃபோன்லேயே அக்சஸ் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஏஐயோட எவாலுவேஷன் என்ன நடந்திருக்கு ஒரு ஆரம்பத்திலிருந்து இப்போ வரையும் ஸ்டில் அடுத்து என்னவா இருக்க போகுது? இந்த பேசிக்லேருந்து அதை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். மனிதனுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி நமக்கு முன்னே இருந்ததை விட இப்போ அடுத்த லெவலுக்கு நம்ம டெக்னாலஜி மூவ் ஆகிருக்குன்னா அது நிச்சயமாக ஏஐ பற்றி பேசலாம். இப்போ 1990s அந்த 90s 20s அந்த காலகட்டத்தில் மெஷின் லேர்னிங் போன்ற டெக்னாலஜி, அதாவது எப்படி ஒரு தரவுகளில் இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது, அது ஒரு மெஷின் எப்படி ரீட் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கும், அந்த லெவலில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா டீப் லேர்னிங் டெக்னாலஜி, ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டர் சர்ச், இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான டேட்டாவை டீப் சர்ச் எப்படி ஒரு கோரிலேஷன் மாதிரி, கோரிலேஷன்னா ஒரு 5-6 விஷயங்களை ஒன்றிணைந்து எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டீப் லேர்னிங் டெக்னாலஜி பற்றியா. அதுக்கடுத்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா, பெரிய லார்ஜ் டேட்டா, அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவை உடனடியாக அதை ப்ராசஸ் செஞ்சு ஒரு அவுட்புட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அது ரொம்ப ஃபாஸ்டராக என்ன பண்ண முடியும் முன்னே இருந்ததை விட இது. ஆனால் இது மெஷின் லேர்னிங்கோட கான்செப்ட்ஸை, டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி தான் இதை பண்ணுறாங்க. சேம் கான்செப்ட்ஸ் தான். இந்த ஏஐ 3 விதமாக ஒர்க் பண்ணுது. ஒன்று ஃபஸ்ட்டு லேர்னிங் ப்ராசஸ், இந்த டேட்டா ஃபுல்லாக லேர்ன் பண்ணோம். அப்புறம் இட் வில் திங்க், அதை யோசித்து அந்த டேட்டா ஒவ்வொரு விதமான டேட்டாவை கலெக்ட் பண்ணும், ஒன்றிணைக்கும். அப்புறம் இட் வில் மனிதன் போல் அது அவுட்புட்டையும் கொடுக்கும். இன்றைக்கி பெருநிறுவனங்கள் எல்லாமே ஏஐ யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒன்று இந்த ஏஐ மூலமாக டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ஃபாஸ்டர் ஆகிடுச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பல மணி நேரம் சேர்ந்து அது ஸ்டடி பண்ணி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு வினாடிகள்லையோ வினாடி துளிகள்லையோ அது சொல்லி முடிச்சிடும். எல்லா நிறுவனங்களும் எல்லா துறைகளும் அதிகமாக ஐடி துறைகளில் ஏஐயோட யூசேஜ் ரொம்ப அதிகமாகிருச்சு. இதுக்கு அடுத்து ஆக்சுவலாக நம்ம இருக்கிற ஏஐ பொறுத்தவரையில் அதற்கு அடுத்து வர்றது இன்னும் அட்வான்ஸாக குவாண்டம் ஏஐ போன்ற கான்செப்ட்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இதுக்குன்னு ஒரு இப்போ இருக்கிற ஏஐக்கும் நெக்ஸ்ட் வர போகிற நீங்கள் சொல்கிற அந்த குவாண்டம் ஏஐக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? இப்போ இருக்கிற ஏஐ உங்களுக்கு ஒரு வினாடி கொடுக்கக்கூடிய அந்த அவுட்புட் குவாண்டம் ஏஐயில் பார்த்தீங்கன்னா 0.25 செகண்ட்ஸில் அது கொடுக்கும். ஏன்னா அதனோட ப்ராசஸிங் ஸ்பீடு, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜிபியூஸ்னு சொல்லுவோம், அதனோட கம்ப்யூட்டர் யூனிட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக, ரொம்ப ஹை எஃபிஷியண்ட்டாக கொடுக்கக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு 5 மடங்கு நிச்சயமாக அது எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணும். ஸோ இன்னைக்கு அடுத்து ஒரு 5 வருடங்களுக்கு 2-3 வருடங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குவாண்டம் ஏஐ
அடுத்து நியூ டெக்னாலஜியாகவும் பரிமாணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஏஐ வந்து இப்போது இவ்வளோ தூரம் வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் எல்லாருக்கும் ஒரு கேள்வினா, இதை வந்து மனிதனை மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணிடுமா, எல்லாருடைய வேலை வாய்ப்பையும் பறிச்சிருமா? இப்போ எல்லா நிறுவனங்களும் இதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் பறிபோகும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. நிறைய ஐடி செக்டார்ஸில் கோடிங் எழுதுறதுனால வந்து நிறைய ஐடி எம்ப்ளாயீஸ் வந்து லே ஆஃப் பண்ணுறதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி நான் கேட்க விரும்புகிறேன்னா, ஒரு டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கப்புறம் பிரிண்ட் வந்து ரொம்ப ஃபுல்லாகவே அச்சு தொழில் ஃபுல்லாகவே சுருங்கி போச்சு. அது மாதிரி இந்த ஏஐ வந்து எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் முழுக்க வந்து இது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இண்டஸ்ட்ரி முழுக்க கேட்டிங்கனாலும் ஏஐனால வேலை வாய்ப்புகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய புது விதமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குது. இன்னொன்று, அந்த வேலை வாய்ப்புகள் போகக்கூடிய இருக்குது, பட் இம்பேக்டோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசாக அது வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் இழப்புகள்ன்றது குறைவு தான். வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகமாக இருக்குது. ஏன்னா இழப்புகள் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு கோடிங்கில் தான் டெவலப்பர், ஃபஸ்ட் லெவல் கோடர்ஸ், இது அதே போல் டெஸ்டிங் இன்ஜினியர்ஸ், அதே போல் கஸ்டமர் சர்வீஸ், அதாவது இப்போ நீங்கள் கால் சென்டர்ஸ் போடக்கூடிய ஒர்க், அது மாதிரி வேலையில் இருக்கக்கூடாதுங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் லெவல் இதெல்லாம் கொஞ்சம் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிடுது. ஏஐ வந்து இது வந்து ஈஸியாக அவர்கள் எல்லாம் நாள் கணக்காக செய்யக்கூடிய விஷயங்களை இதெல்லாம் வினாடிகள்லேயும் சில மணி நேரங்களையும் செய்து முடிக்கிறது. அதனால் வந்து அந்த மாதிரி செக்டர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. பட் ஆனால் வேலை வாய்ப்புகள்னு பொறுத்த வரைக்கும் நிறைய அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ் சொல்லக்கூடிய ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ், ஏஐ செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ், செக்யூரிட்டி எங்களுடைய துறையில் இருக்கக்கூடிய சைபர் செக்யூரிட்டி ஏரியாவில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு தொழில்நுட்பம் வந்தாலும் செக்யூரிட்டி வந்து ஒரு பெரிய கன்சர்ன். எல்லாருக்கும் அதனுடைய தகவல் பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கான வேலை வாய்ப்புகள் பெருகிட்டே தான் இருக்குது, நிறைய பெருகி இருக்குது. இப்போ ஏஐ செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் நிறைய தேவைப்படுறாங்க. ஏன்னா இதில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் இது எப்படி தடுக்கலான்றதுலையும் சைபர் செக்யூரிட்டி நிறைய பேர் தேவைப்படுறாங்க நிச்சயமாக. ஸோ வேலை வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஏஐ செக்யூரிட்டி, ப்ராம்ப்ட் இன்ஜினியர் இது மாதிரியான ஆட்கள் தான் தேவைப்படுவாங்க. ஆமாம், இனி அதிகமாக புதுசாக இதெல்லாம் கிரியேட் ஆகுது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கிடையாது. ப்ராம்ப்ட் இன்ஜின் வேர்டே நம்ம கேள்விப்பட முடியும். இப்போ ப்ராம்ப்ட்ன்றது நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு கொஷின், ஒரு ஏஐ மாடல் எல்எல்எம்ல ஒரு வினாவை கேட்குறோம், அது வந்து ஒரு ப்ராம்ப்ட்னு சொல்கிறோம். இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து ஒரு ஆர்ட். அதாவது கேள்விகளை கேட்கக்கூடிய தன்மை இருந்தால் தான் நல்ல ஒரு வினா கிடைக்கும், ஒரு விடை கிடைக்கும். அந்த வினா வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக நீங்கள் அந்த ஏஐ மாடலில் அந்த எல்எல்எம், உதாரணத்துக்கு ChatGPT போன்ற இதில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு விடை வருது. ஸோ அதனால் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒரு ஆர்ட். அதாவது ஏஐ வந்து வேலைகளை மாற்றும், பல விஷயங்களை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஏஐ மாற்ற முடியாது. அதாவது எந்த விஷயத்தை மாற்றாதுன்னா, மனிதனுடைய தாட் ப்ராசஸ், இந்த திங்கிங் கெப்பாசிட்டி, அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த லெவல் ஆஃப் தாட் ப்ராசஸ், அதெல்லாம் ஹியூமன் பிரெயினுக்கான உரியது. அது எந்த ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அதாவது எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் அது வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நம்மளுடைய சிந்தனைகளை மாற்ற முடியாது. நிச்சயமாக நம்மளுடைய அதை மாற்றுறதுக்கான எந்த ஒரு மிஷினும் இனிமேலும் வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கை நிச்சயம். நம்ம பிரெயின் கொடுக்குற இன்புட்ஸில், நம்ம தரவுகளில், டேட்டாஸை வச்சு தான் அது ரன் ஆகுது. ஆமாம், பட் அதுவே ஒரு மனித மூளைக்கு இணையாக ஒரு நிச்சயமாக மாறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இப்பவும் இல்லை, ஃப்யூச்சர்லேயும் வந்து மாற்றுறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. சார், இப்போ ஏஐ வந்து நம்மளுடைய தரவுகளின் அடிப்படையில் தான் சிந்திச்சு பதில் தருது இல்லையா? இப்போ அதுக்கிட்ட எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய தகவல்லேருந்து தான் ஒரு பதிலை உருவாக்குது. அது சுயமாக மனிதரை போல சிந்திச்சு புதிய ஒரு சிந்தனையெல்லாம் கொடுக்கறது இல்லை. அப்போது அதனுடைய தரவுகளை, அதனோட பதில்களை எந்த அளவுக்கு நம்ம அக்யூரஸியாக எடுத்துக்க முடியும்? அது ஒரு சவாலாக இருக்குல்ல? நிச்சயமாக சவாலாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற ஏஐ மாடல், அதனோட டேட்டா பார்த்தீங்கன்னா, தரவுகள் வந்து அதனோட இது கொஞ்சம் பயாஸ்டாக இருக்குது அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஏஐ இதில் போயிட்டு கிரியேட் அன் இந்தியன் உமன், அதாவது ஒரு கிராமத்து பெண்ணை போல் ஒரு உருவம் வரையும், இல்லை ஒரு இந்தியன்
விமன் ஒரு இந்தியன் கல்ச்சரில் இருக்கிற ஒரு ஆள் உருவாக்கி ஒரு பேக்ரவுண்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து நம்ம எதிர்பார்க்காததை விட கொஞ்சம் வித்தியாசமான பிக்சர்ஸ் தான் கொடுக்கும். அதாவது ஒரு ரொம்ப குப்பையாக ஒரு நகரம் வந்து சுத்தம் இல்லாத ஒரு நகரத்தில் இருக்கிற மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் அது மாதிரி தான் கொடுக்குது. ஒரு பயாஸ், ஏன்னா அதில் டேட்டா இருக்கிறது அதுதான். இப்போ நீங்கள் அதே ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆளோடைய ஃபோட்டோ, ஒரு பேக்ரவுண்டு யூஎஸ் சிட்டியில் இருக்கிற ஃபோட்டோ அப்படின்னா ஒரு அழகாக ஒரு இமேஜ் கிடைக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ அப்போ அது எப்படி எடுக்குதுன்னா அது இருக்கிற டேட்டா. ஸோ இந்த பேஸ் டேட்டா வந்து அந்த தரவுகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த எப்படிப்பட்ட தரவுகள் அதில் இருக்குது, முன்னாடி இருந்த தகவல்கள் எப்படி எல்லாம் இருந்து அதை பேஸ் பண்ணி தான் அது க்ரியேட் பண்ணது. ஜென்ரேட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற தரவுகள். ஸோ இதனோட நீடு எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் டேட்டாவை வந்து நல்ல விதமான டேட்டாவை வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு ஏஐ மாடல் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு எல்எல்எம் க்ரியேட் பண்ணும்போது அந்த தரவுகள் வந்து நல்ல விதமாக எல்லாம் அன்பயாஸ்டான டேட்டா அது உள்ளே இருந்தால் மட்டும்தான் நிச்சயமான கரெக்டான அவுட்புட் அதில் வெளியில் வரும். ஸோ அதனால் இது வந்து இப்போ இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயாஸாக தான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாவை சொல்கிறீங்களா? ஆல்ரெடி அது சர்ச் பண்ணி ஒன்று கொடுக்குதுல்ல, அது மற்ற தளங்களில் இருக்கிற டேட்டாக்கள் அப்படி இருக்கா? ஆமாம், மற்ற தளங்களில் டேட்டாவும் அப்படி தான் இருக்குது. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அது 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 அதனோட லிமிட்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பவுண்ட்ரிக்குள்ளே தான் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணோன்னா அதில் இருக்கிற டேட்டா அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இதுபடி அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் பயாஸ்டாக தான் இருக்குது. அதாவது ஒரு ரியலிஸ்டிக் தாண்டி சில விஷயங்கள் வெளியில் வருது. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் இந்த தரவுகள் வந்து கரெக்டான டேட்டாவாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட அவுட்புட்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லோரும் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குல்ல. இப்போ நம்ம நிறைய தரவுகள் கொடுக்குறோம், அந்த தரவுகள் நம்ம தரவுகள் பாதுகாப்பாக இருக்குமா, அதை எப்படி செக்யூர் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி பிரதானமாக இருக்குது. அதை வந்து ஏஐ நிறுவனங்கள் உறுதிப்படுத்துதா, இல்லை நம்ம தரவுகளை அவங்க எந்த அடிப்படையில் அவங்க வாங்குறாங்க? இப்போ நீங்கள் இப்போ அதாவது நிறுவனங்களை பொறுத்தவரை தகவல்கள் வந்து ஒரு டேட்டா சென்டரில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ ஏஐயோட தகவல்கள் இருக்கிற தகவல்கள் தான் அது வந்து யூஸ் பண்ணுது. அதுக்காக புதுசாக ஒரு தரவுகளே உருவாக்குறதில்ல. எக்ஸிஸ்டிங் டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாவை அது யூஸ் பண்ணுது. இப்போ அதை ஜென்ரேட் பண்ணுற அவுட்புட் இருக்குது இல்லைங்களா. இப்போ நான் ஒரு கம்பெனி ஒரு ஏஐ மாடல் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அது எந்த விஷயத்துக்காக க்ரியேட் பண்ணுறாங்களோ அது வரக்கூடிய அந்த அவுட்புட், அதிலிருந்து வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய டேட்டா சென்டர்லேயோ இல்லை ஒரு க்ளவுட்லேயோ எங்கேயோ ஒரு சேவ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான தனியாக வந்து ஒரு ஏஐ ரிலேட்டட் சர்வர்ஸோ அது மாதிரிலாம் இன்னும் வரல. பட் ஆனால் பாதுகாப்பு அப்படின்ற பொறுத்தவரையில் இது நிச்சயமாக இதில் வந்து, ஏன்னா இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நாங்கள் நிறைய தினந்தோறும் இதை பார்க்குறோம். இப்போ ஒரு ஐடி துறையை சார்ந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க. எம்ப்ளாயீஸ் வந்து இப்போ ஒரு ChatGPT இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய நிறுவனத்துடைய டேட்டாவை எடுத்து அதுக்குள்ளே போட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாதுகாப்பு அச்சத்தை உருவாக்குது. ஏன்னா அந்த டேட்டா வந்து லீக் ஆகுது. எனக்கு என்னோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அது அந்த நிறுவனத்தை சார்ந்த ஒரு டேட்டாவை எடுத்து நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் ஒரு கொஷினாவோ நீங்கள் ஒரு ஏஐ மாடல்கிட்ட கேட்கும்போது அது வந்து எக்ஸ்டர்னலாக அந்த டேட்டா வந்து வெளியில் போகுது. ஸோ அப்போ வந்து அதனுடைய பாதுகாப்பு தன்மை என்பது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இதை நாங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம். எந்த மாதிரி டேட்டாவை நீங்கள் போடணும், எது மாதிரி கொஷின்ஸை நீங்கள் கேட்கணும், நீங்கள் போடக்கூடிய கொஷின்ஸு கரெக்டாக இருக்கா, அதாவது கம்பெனி டேட்டா வந்து வெளியில் போகாமல் எப்படி பாதுகாக்கணுன்றதுக்கு நிறைய வழிமுறைகள் பாலிசிஸை நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு சேலஞ்ச் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்க. இல்லை, இப்போது நிறைய ஏஐ நிறுவனங்கள் ஜெமினியில் ஆரம்பித்து ChatGPT நிறைய ஏஐ நிறுவனங்கள் ஆரம்ப கட்டத்தில் இது வந்து பெரிய எட்டாக்கனி மாதிரி தான் தெரிஞ்சுது. இப்போ எல்லாமே வந்து 10,000 15,000 மதிப்புள்ள ஒரு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே அவங்களுடைய தரவுகளை போடுறாங்க.
இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கறதுக்கு நிறைய இன்புட்ஸை கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஏஐ வந்து எடுத்துக்குது. ஸோ இந்த தரவுகள்னால ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா, தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, இதை வந்து எதன் அடிப்படையில் இந்த ஏஐ நிறுவனங்கள் சேகரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இது பாதுகாப்பானதா அப்படின்றது தான். இல்லை, பாதுகாப்பானதுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த டேட்டா கரெக்டாக மேனேஜ் பண்ணலன்னா நிச்சயமாக இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இதுக்காகவே வந்து சைபர் அட்டாக்ஸ், அதாவது டார்க் வெப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சைபர் கிரிமினல்ஸ் இந்த தரவுகளை எடுப்பதற்காகவே பல விஷயங்கள் செய்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேர்ம் ஜிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ மாடல்ஸை தனியாக க்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது இது எல்லாமே டார்க் வெப்பில் நடக்குது. அது நமக்கு தெரியவே தெரியாது. பிஹைண்ட் த சீன்ஸில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி டார்க் வெப்பில் வேர்ம் ஜிபிடி, உல்ஃப் ஜிபிடி போன்ற பல ஏஐ மாடல்ஸை வந்து எல்எல்எம்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. அதனோட முக்கியமான வேலை என்னென்னா, இது மாதிரி ஒரு நிறுவனத்துடைய டேட்டாவோ ஒரு பர்சனல் டேட்டாவையும் திருடுவதற்காகவோ அதை வந்து அந்த டேட்டாவை எப்படி அவங்க 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 அதை பிரேக் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்து அதை விற்று பணமாக்குவதோ, அதை மிஸ்யூஸ் செய்வதோ, இது மாதிரி விஷயம். இந்த அச்சுறுத்தல் இருக்கு. இந்த அச்சுறுத்தல் நிறைய தகவல்கள்லாம் எதுலேருந்து எடுப்பாங்க? இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ டூல்கள்லேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏஐ டூல் நிச்சயமாக எடுக்க முடியாது. அதுதான் இதுக்கு வந்து ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சிலது, ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன்ற ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த டெக்னிக் மூலமாக இந்த கொஷனில் இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்பெசிஃபிக், அதாவது ஒரு பர்டிகுலர் அந்த அதில் வரக்கூடிய வினா இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ராம்ப்டை வந்து இவங்க மாடிஃபை பண்ணுறாங்க. பேக் எண்டில் இவங்களால மாடிஃபை பண்ண முடியும். மாடிஃபை பண்ணி அதுக்குள்ளார ஒரு ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர், ஒரு மேல்வேரை இன்ஜெக்ட் பண்ணி இந்த டேட்டாவையோ அந்த மெஷினையோ கண்ட்ரோல் எடுக்கலாம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுறாங்க. ஸோ டேட்டா பாய்சனிங்னு ஒரு டெக்னிக் இருக்குது. இதில் வரக்கூடிய டேட்டாவை எப்படி மாடிஃபை பண்ணி இப்போ ஒரு ஏஐ மாடல்னு வச்சுங்க, ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஒரு கணக்கு, இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர்னு வச்சுங்க. அந்த டேட்டா மாடல் வந்து இப்படி தான் இயங்கணும்னு ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ டேட்டா பாய்சனிங் டெக்னிக்கில் என்ன பண்ணுவாங்க, சைபர் அட்டாக்கர்ஸ் வந்து இப்படி செய்யக்கூடிய விஷயத்தை இப்படி செய்யணும் அப்படின்னு மாற்றி விடுவாங்க. ஸோ அப்போது வந்து அது ஒர்க் பண்ணக்கூடிய நேச்சரே மாறி போய்டும். அது எடுக்கக்கூடிய டேட்டா, அதனோட வரக்கூடிய அவுட்புட் எல்லாமே வந்து மாறுபட்டு வேறு விதமான மாதிரி அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதனோட டிசைன்டு வே ஆஃப் இது இருக்காது. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய டார்க் வெப் மூலமாக சைபர் கிரிமினல்ஸ் வந்து நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய த்ரெட். இப்படியான த்ரெட் இருக்கும்போது நம்ம வந்து இப்போ நம்ம இலவசமாக கொடுக்கக்கூடிய ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணுறது எந்த அளவு பாதுகாப்பானது, அதை நம்ம பயன்படுத்தாமையும் தவிர்க்க முடியாது. புது வேர்ல்டுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணணும். எல்லாருமே அது கூட வந்து இப்போ பேசிய நம்ம ஒரு பார்ட்னர் போல் பல பேர் பேசிகிட்டு இருக்கக்கூடிய. ஆமாம், இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து இலவசமாக என்னோட ஏஐ யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நிறைய கொடுக்க, தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்துக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் வந்து மன ரீதியான பிரச்சனைகளை பகிர்ந்துடும், ஒரு எல்லா விதமான தரவுகளையும் அந்தரங்கங்களையும் பகிர்ற அளவுக்கு வந்துட்டாங்க அப்போ நிறைய. ஆமாம். அப்போ அது வந்து அந்த பர்டிகுலர் நிறுவனம் அந்த தரவுகளுக்கு பொறுப்பா இல்லை அது பொறுப்பு ஏற்குமா? பொறுப்பு வந்து நிச்சயமாக வந்து தனிநபர் வந்து அது மேலே நிச்சயமாக அது தனிநபருடைய அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும். அந்த நபர் தான் பொறுப்பு. நபர் நிச்சயமாக பொறுப்பு. ஏன்னா நான் என்னுடைய ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறேன், இல்லை வீடியோவை ஷேர் பண்ணேன்னா தனிப்பட்ட விதத்தில் எடுக்கக்கூடிய முடிவு. அதனோட பின் விளைவுகள் ஒரு சாதாரண மக்களுக்கு தெரியாது இல்லைங்களா. நான் ஒரு ஃபோட்டோ போட்டு என்னை இது மாதிரி மாடிஃபை பண்ணேங்க, ஒரு கல்ச்சரலாக எப்படி ஒரு ட்ரெஸ் பண்ண மாதிரி மாடிஃபை பண்ணேங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தனிப்பட்ட நபருடைய டெசிஷன். ஆக்சுவலாக அது வந்து இப்போ அவங்க யூஸ் பண்ண சொல்கிறது வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, இதுலேருந்து வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் இலவசமாக இதை வரக்கூடிய லேர்ன் பண்ணுறதுக்கோ இது உங்களோட வீடியோவை மேக் பண்ணுறதுக்கோ இலவசமாக கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, பிராண்டிங்காக பண்ணுறாங்க. ஆனால் தனிநபரோட தான் பொறுப்பு தான். இது வந்து தகவல்களை நம்ம கொடுக்குறதே தனிநபருடைய டெசிஷன் தான். இது வந்து அவங்க மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விதத்தில் இது என்ன நடக்குதுன்னா, எல்லா டேட்டாவும் அவங்க கலெக்ட் பண்ணிடுறாங்க. இல்லை, இது ரெண்டு விஷயம். இப்போ இது வந்து எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக இலவசமாக கொடுக்குறாங்களா, இல்லை வந்து எல்லாரையும் இதற்கு பழக்கப்படுத்துறதுக்காக இதை கொடுக்குறாங்களா? அதிகபட்சமாக டேட்டா கலெக்ஷன் தான் இங்கே. ஓகே, அதிகபட்சமாக டேட்டா கலெக்ஷன் தான். டேட்டா தான் பிரெட் அண்ட் பட்டர் ஒரு கம்பெனிக்கு.
அதுதான் இன்றைய முக்கியமான விஷயமே, தகவல் தான். எந்த ஒரு நிறுவனம் எடுத்தாலும் அது அவர்களுடைய சார்ந்த டேட்டா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து டேட்டா தான். எஸ்பெஷலி ஹெல்த் கேரில், ஃபினான்ஸ் செக்டர்ஸ், கவர்மெண்ட் செக்டர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிலிட்ரி போன்ற விஷயங்கள்லாம் எடுத்தீங்க, நம்மளுடைய விமானப்படை, இந்த நம்மளுடைய மிலிட்ரி ஃபோர்ஸஸ், அந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் வந்து லீக் அவுட் ஆகாமல் இருக்கணும்னா இது எல்லாம் டேட்டா கலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது டேட்டா இது அவங்களுடைய ஏஐ மாடலுக்குள்ளே நம்ம கொடுக்கும் பொழுது இது அவங்க அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்களுடைய இடத்துல சேவ் பண்ணிக்க அதை யூஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறாங்க, இது நல்ல விதமான யூஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய நல்ல விதங்களுக்கு யூஸ் பண்ணுறது, மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறது தாண்டி என்னென்ன அச்சுறுத்தல்கள்லாம் இருக்குதுல்ல? டேட்டா செக்யூரிட்டியில் நீங்கள் இருக்கிறதுனால கேட்குறேன். நிறைய பிரச்சனைகளும் இருக்கும், நிறைய பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குல்ல இந்த டேட்டா நம்ம கொடுக்கறதன் மூலமாக? நிறைய ப்ரைவசி கன்சர்ன் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டேட்டா ப்ரைவசி டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட், டிபிடிபின்னு ஒரு ஆக்ட் வந்து இப்போ இந்த சென்ற மாதம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. 2023 ஒரு டிராஃப்டில் இருந்த விஷயம் வந்து ஒரு தனிநபருடைய ப்ரைவசி ரிலேட்டட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆக்ட் இப்போ தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ப்ரைவசி சார்ந்த விஷயங்களை பிரேக் பண்ணது ஒன்று. இது அமெரிக்கா, இப்போ யூரோப்லாம் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான லாஸ். ஹெல்த் இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் போனீங்கன்னா ஹிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ட் எல்லாம் இருக்குது. யூரோப்பில் போன ஜிடிபிஆர், இதெல்லாம் தனிநபரை சார்ந்த விஷயங்களை வெளியில் அவங்களோட அனுமதி இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே இட் இஸ் அகெயின்ஸ்ட் லா. ஸோ அப்போ வந்து அதுக்கான லாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே ஸ்ட்ரிக்டாக இருக்குது. இப்போ ஒரு உதாரணம் சொல்ல, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தது இல்லைங்களா, ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது. இதை முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்தியா பாகிஸ்தான் நடக்கும் போது ஒரு ஃபிசிக்கல் போர், ஒரு போர் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் யாருக்கும் தெரியாத விஷயங்கள் ஒரு சைபர் வாரே நடந்தது. அந்த சமயத்தில், அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சைபர் கிரிமினல்ஸ் இந்தியாவுடைய கவர்மெண்ட் என்டிட்டிஸ் எல்லாத்தையும் சைபர் அட்டாக் பண்ணது ட்ரை பண்ணாங்க. இது வந்து பல தரவுகள் வித் டேட்டாவோட இருக்குது, நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். கிட்டத்தட்ட 90% ஏர்போர்ட்ஸ், மிலிட்ரி ஆஃபீஸஸ், எலெக்ஷன் கமிஷன் சைட்ஸ், இது மாதிரி பல கவர்மெண்ட் வெப்சைட்ஸை வந்து இவங்க வந்து சைபர் அட்டாக் பண்ண, எஸ்பெஷலி ஏர்போர்ட்ஸ், ரயில்வேஸ், இதனோட சைட்ஸ், இதனுடைய அங்கே இயங்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி சைபர் அட்டாக் ட்ரை பண்ணாங்க. 90% எதுவுமே, 99% எதுவுமே நடக்கலை, அவங்களால அது பிரேக் பண்ண முடியல. ஆனால் அட்டெம்ப்ட் ஆனது மட்டும் உண்மை. ஸோ அதாவது இனி வரும் காலங்களில் இது மாதிரி ஒரு உலகப் போர் நடந்ததுன்னா அது வந்து ஒரு சைபர் வார் போராக தான் இருக்கும், நிச்சயமாக ஒரு சைபர் வாராக தான் இருக்கும். நீங்கள் விமானப்படையோடைய சைட்டையோ, ஒரு இராணுவ தளத்துடைய அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வெப்சைட்ஸையோ, ஒரு அப்ளிகேஷனையும் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நாட்டுடைய முக்கியமான டேட்டாக்களையோ எடுக்க முடியும் இல்லையா. நீங்கள் அதை பிரேக் பண்ணி அது வந்து ஒரு சைபர் அட்டாக் நடந்து அது உள்ளே சென்று அந்த டேட்டாவை திருட முடிஞ்சதுன்னா முக்கியமான தரவுகள் எல்லாமே வெளியில் போயிடுங்க. அது ஒரு பெரிய அச்சுறுத்தல். இப்போது ஒரு நாட்டினுடைய தகவலுக்கே இவ்வளோ அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கும்போது தனிநபர்களுடைய அச்சுறுத்தல் தரவுகளுக்கு நிச்சயமாக பெரிய அச்சுறுத்தல் இருக்கும். ஆமாம், அதனால மக்கள் அதை அப்போ தரவுகளை நம்ம உள்ளிடாமல் இருக்கிறது தான் அதில் பாதுகாப்புன்னு எடுத்துக்கிறதா, அது எப்படி? ஆமாம், அங்கே தான் ரொம்ப முக்கியமான அவேர்னஸ் தேவை. இப்போ மக்கள் என்ன பண்ணால் எல்லாத்தையும் ஆன்லைனில் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக், இது மாதிரி பல சோஷியல் மீடியாக்கெல்லாம் தங்களுடைய படங்களை ஷேர் பண்ணுறாங்க, வீடியோ ஷேர் பண்ணுறாங்க. அவங்க ஷேர் பண்ணது முன்னாடி ஒரு விதமான கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும். ரொம்ப அதிகபட்சமாக ஃபோட்டோஸையோ ஷேர் பண்ணுறது, இது வந்து ஒரு விதத்தில் வந்து ஃபேஸ்புக் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்காக சொல்ல, ஃபேஸ்புக்குன்னு சொல்லலாம், இது செக்யூர்டாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் அதையும் பிரேக் பண்ணி அந்த ஃபோட்டோஸை வந்து இன்றைக்கி இருக்கிற ஏஐ மாடல் எப்படி இருக்குங்கன்னா, வாய்ஸ் க்ளோனிங். இப்போ நீங்கள் உங்களோட வாய்ஸ், உங்களுடைய நல்ல ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும், ஒரே ஒரு விதின் மினிட்ஸ் வந்து உங்களை மாதிரி அப்படியே க்ளோன் பண்ணி உங்கள் வாய்ஸ் க்ளோனிங் பண்ண முடியும். உங்களுடைய ஃபேஸ் ரெக்கக்னிஷன் வச்சு உங்களை போன்ற ஒருத்தர் பேசுகிற மாதிரி க்ரியேட் பண்ணலாம்.
ஒரு சில வினாடியிலே பண்ண முடியும். ஸோ அந்த ஏஐயோட பரிமாணம் அதுதான். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ப்ரைவசி வந்து இல்லாமல் போயிடுது. இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் எஸ்பெஷலி ஃபீமேல் டீப் ஃபேக் வீடியோக்கெல்லாம் நிறைய வருது. ஆமாம், டீப் ஃபேக் வீடியோஸ் ரொம்ப அதிகமாக ஆகிட்டுருக்கு. அதெல்லாமே இதனால தான், அதிகபட்சமாக ஷேர் பண்ணுறதுனால, தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுறதுனால நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இதில் செலிபிரிட்டியாக இருக்கக்கூடியவங்க, இல்லை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க இதை ஷேர் பண்ணாமல் தவிர்க்கவும் முடியாதுல்ல. பட் இதுலேருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது? இப்போ ஷேர் பண்ணணும், நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு அடிக்கடி அவங்களுடைய அக்கௌண்ட்ஸோட பாஸ்வேர்டை மாற்றணும். ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நீங்கள் அது நீங்கள் அது ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அது மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் எனக்கு பண்ணக்கூடிய, இப்போ நீங்கள் ஒரு 8 டிஜிட் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு காலகட்டம், ஒரு ஹேக்கர் வந்து அது ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த பாஸ்வேர்டை எடுக்கிறதுக்கான டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் அது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரன் ஆகிட்டே இருக்கும். அவங்களோட பாஸ்வேர்டை மல்டிபிள் இதாக அது வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அது பேர் ப்ரூட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இது சேஃப். ஏன்னா மறுபடியும் அது முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனால தான் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எப்படி, உங்களோட ப்ரைவசி செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் முக்கியமாக பார்க்கணும். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் சோஷியல் மீடியாவில் ப்ரைவசி செட்டிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்தெந்த தகவல்கள் வெளியில், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து சில பேர் ஷேர் பண்ணுறாங்க, அது தேவையில்லாதது. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து ஒரு ஐடென்டிட்டி. உங்கள் நேமும் டேட் ஆஃப் பர்த் எடுத்திங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஆதார் நம்பரோடைய, அதை வைத்து எது வேணால் பண்ணலாம். நீங்கள் இந்தியாவில் இப்போ நம்ம வந்து இப்போ தான் அது வந்து அதனோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்லாம் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாவே உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க. ஸோ அந்தளவுக்கு லாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து மக்கள் வந்து இது மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக, அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணதெல்லாம் சரி, அக்கௌண்ட் வந்து அப்பப்போ கண்காணிக்கணும். ப்ரைவசி செட்டிங்ஸை போய் பார்த்துட்டு பண்ணணும். முக்கியமாக உங்கள் பர்சனல் இமெயிலில் வரக்கூடிய இமெயில் இருக்குது இல்லைங்களா, ஃபிஷிங் அட்டாக்ஸ். அதாவது இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு 50% ஆஃபர், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். மக்களும் அதை போய் உண்மை நினச்சி கிளிக் பண்ணுவாங்க. 90% ஆஃப் த சைபர் அட்டாக்ஸ் வந்து ஃபிஷிங் அட்டம்ஸ் தான். நிறுவனங்களும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, 90% ஃபிஷிங் ஸ்கேம்ஸ் தான் ரொம்ப அதிகம், ஃபிஷிங் அட்டாக்ஸ் தான் ரொம்ப அதிகம். இது மாதிரி இமெயில் மூலமாக மெசேஜ் மூலமாக வரக்கூடிய, இதை கிளிக் பண்ணுங்க, இதை டவுன்லோட் பண்ணுங்க, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, இது மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக வந்து தாக்கப்படுறது வந்து ஃபிஷிங். அதான் ஈஸியஸ்ட் வே ஆஃப் அட்டாக். அது என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அது நீங்கள் படிக்கும் பொழுதே அதை நீங்கள் கிளிக் பண்ணுற தூண்டுற மாதிரி சில விஷயங்கள், இந்த லிங்க் வந்து இன்றைக்கே எக்ஸ்பயர் ஆகிடும், இந்த ஆஃபர் நீங்கள் வேணும்னா இன்றைக்கே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இமீடியட்டாக கிளிக் பண்ணுங்க. ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி க்ரியேட் பண்ணும் அது. அப்போ வந்து நம்ம அதை பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். வர்ற இமெயிலில் வந்திருக்கக்கூடிய யார் சென்டர், இந்த டொமைன் கரெக்டான டொமைனா அப்படின்னு ஒரு சில சைட்ஸில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். நல்ல டொமைனா அப்படின்றது நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். அது ஒரு விஷயம். இந்த இமெயில் எனக்கு இந்த டைமில் வரணுமா அப்படின்றதையும் நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சு பார்க்கணும். எதற்காக இந்த இமெயில் வருது, இது ரிலேட்டடாக நம்ம எதுவும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி சில இது. இப்போ நீங்கள் திடீர்னு வந்து உங்கள் பேங்க் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மெயில் வருதுன்னு வச்சுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க் பாஸ்வேர்டு மாறி போச்சுன்னா நமக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாதுன்னு உடனே போய் கிளிக் பண்ணுவோம். ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்களில் தான் ஃபிஷிங் அட்டம்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ 90% இதுதான் தவிர்க்கணும். ஆமாம். இதை தாண்டி ஏஐயில் வேறு என்னென்ன அச்சுறுத்தல்கள்லாம் இருக்குது? ஏஐ பொறுத்தவரை அச்சுறுத்தல்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீஃபேக் பற்றி நம்ம பேசணும். மிகப்பெரிய இது. இன்றைக்கி வந்து டீஃபேக் அட்டாக் வந்து எந்த லெவல் போச்சுன்னா, ஏஐ அச்சுறுத்தல்னால இப்போ சிஓ ஃப்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. உங்களுடைய இதே தான் வாய்ஸ் க்ளோனிங் நம்ம சொன்ன அதே தகவல் படி இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சிஇஓ வெக்கேஷனில் போயிருக்கிற சமயத்தில் அந்த கம்பெனியோடைய சிஎஃப்ஓ கால் பண்ணி $35 மில்லியன் கிட்டத்தட்ட அவ்வளோ அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது
ஒரு சிஓ பேசுகிற மாதிரி அதே வாய்ஸில் அதே டோனில். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அட்டாக்கர் சைபர் கிரிமினல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களை இப்போ அது மாதிரி முக்கியமான நபர்களை, இட்ஸ் கால் ஸ்பியர் ஃபிஷிங் சொல்லுவோம், முக்கியமான நபர்களை டார்கெட் பண்ணி ஒரு சைபர் அட்டாக் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு ஒரு மேல் அதிகாரியாக இருக்கும்போது நீங்கள் சொல்லும் போது அது அவங்க டக்குன்னு நம்பி பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வரக்கூடிய விஷயங்கள் அந்த அவ்வளோ அக்யூரேட்டாக அந்த வாய்ஸ், அந்த மெசேஜ், ஒரு ஏர்ஜென்சி இதெல்லாம் க்ரியேட் பண்ணி இதை அனுப்புவாங்க. அப்போனா அந்த வாய்ஸை வந்து அந்த மாடுலேஷன்ஸை முன்னாடி பல நாட்களாக ரீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? பண்ணியிருப்பாங்க, நிச்சயமாக பண்ணுவாங்க. ஸோ வாய்ஸ் க்ளோனிங்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது. இமிடியேட்டாக உங்களோட வாய்ஸ் இமிடியேட்டாக ரீஜென்ரேட் பண்ணக்கூடிய டூல்ஸ், ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. உங்களோட இமேஜ், உங்கள் வாய்ஸ், உங்களோட வீடியோ நல்ல குவாலிட்டி இது இருந்ததுன்னா ஏஐ கேன் ஜென்ரேட், அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடும். ஸோ இதை தான் ஏஐயோட அச்சுறுத்தல்னு பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் இது மாதிரி சிஓ ஃப்ராட்ஸ் நிறைய நடக்குது பெரிய பெரிய நிறுவனங்களுடைய. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, இதை ஒட்டி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். ஒரு தலைவர் சொல்லாத விஷயங்களை சொன்ன மாதிரி பண்ண முடியும். இப்போ நிறைய தேர்தல்கள் அது மாதிரி பார்த்துருக்கோம். இன்னும் அட்வான்ஸாக வரும்போது அது இன்னும் ரியலிஸ்டிக்காக அது கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக. ஏன்னா தலைவர்களுடைய ஸ்பீச்சஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அவங்களுடைய கண்டென்ட்டும் அவங்களுடைய வாய்ஸ் வந்து புதுசாக எடுக்க வேண்டியதே கிடையாது, மீடியாலேயே எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏஐ டூல் மூலமாக ஒரு மெசேஜை க்ரியேட் பண்ணி ஒரு ராங் மெசேஜ் அனுப்பி அது ஒரு விதமான இதுவும் பண்ண நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இப்போ அதான் த்ரெட் என்ன ஆகுனா, எது ரியல் எது ஃபேக்குன்றதை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற பெரிய இஷ்யூவே அதுதான். இல்லை, இப்படியான சூழலுக்குள்ளே ஒரு சாதாரண நபர்கள் எப்படி வந்து இதில் தன்னை தற்காத்துக்கிறது, இல்லை வந்து இதுதான் சரியான ஒரிஜினல் வீடியோவா இல்லை ஒரிஜினல் தகவலா அப்படின்றத எப்படி சரிபார்த்துக்கிறது, ஒரு ஏஐயை வந்து எந்த அளவு பாதுகாப்பான அளவில் பயன்படுத்துறது எப்படி? ஏஐ வந்து அதான் நீங்கள் இப்போ ஒரு பொது மக்களாக கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அது ஏஐ யூஸ் பண்ணலாம். நிச்சயமாக நீங்கள் சொன்ன படிக்கிறதுக்கோ, ஒரு விஷயங்கள் பல விஷயங்களை அறியறதுக்கோ, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறது, ஒரு டூல் க்ரியேட் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் பண்ணலாம். ஒரு வீடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு துறை சார்ந்த விஷயங்களே எது வேணாலும் அது வந்து அழகாக பண்ணிக்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி டார்க் வெப் சில விஷயங்கள் தவறான வழியில் இது யூஸ் பண்ண நினச்சா, இப்போ நீங்கள் ChatGPT இது மாதிரி சில இப்போ இருக்கிற LLMஸில் போயிட்டு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு தீய விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுங்க, ஒரு பாம் எப்படி க்ரியேட் பண்ணோம், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, ஒரு தவறான விஷயத்தை செய்யக்கூடிய விஷயத்தை ரிலேட்டடாக கேட்டிங்கன்னா சொல்லாது. அந்தளவுக்கு அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லாது. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடான விஷயங்களை அவ்வளோ குயிக்காக அது கொடுக்காது. இந்த டார்க் வெப்பில் இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி வொல்ஃப் ஜிபிடி மாதிரி சில விஷயங்கள்ல இதுக்காகவே நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸும் நடக்குது. அதை பில்ட் பண்ணுறதுக்காகவே நிறைய டார்க் வெப்பில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த மாடல்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அங்கே இது மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனோட டார்க் சைட் ரொம்ப மோசமான விஷயங்கள் நிச்சயமாக இருக்குது. அதனால் தனிப்பட்ட விதத்தில் தேவையானவற்றை நிச்சயமாக அது யூஸ் பண்ணணும். எனி டெக்னாலஜி அதனோட லிமிட்டேஷன்ஸ் ஒன்று இருக்குது. தேவையான நமக்கு என்ன தேவை நமக்கு அறிந்து கரெக்டாக ஒரு டெலிஜென்ட்டாக அதை நம்ம ஒரு டிசிஷன் எடுத்து தான் பண்ணணும். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகே சார், ஏஐ சார்ந்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். தேங்க்யூ. நவம்பர் 27 பிறந்தநாள் காணும் திராவிடத்தின் விடிவெள்ளி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர்.